ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கார் டிரைவிங் ஃபஸ்ட்டு டே பிகினர்ஸ் எப்படி பழகணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வச்சு ஒருத்தருக்கு நான் டிரைவிங் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி அவருடைய நேரடி ஃபீட்பேக் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு வாரம் தான் அவர் கார் ஓட்டிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ பைபாஸ் ரோட்டில் இருக்கோம். பைபாஸ் ரோட்லையுமே பார்த்திங்கன்னா அவர் ஓட்டுற அளவுக்கு பழகிட்டார். ஜஸ்ட் 1 வீக் தான் ஆகுது. இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நேரடியாக பழகினவர் இப்போ அவருடைய ஓப்பன் ஃபீட்பேக் கொடுக்க போகிறாரு. உங்களுக்கும் சில டிப்ஸ் சொல்லுவார். அது என்னன்றதை அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் இப்போ ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணுறது என்னுடைய அப்பா சுந்தர்ராஜன் அவர்கள். இவருக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா 65 ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எங்கள் வீட்டில் கார் வாங்கி 5 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இது வரைக்கும் எனக்கு கார் ஓட்டி பழகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரல. திடீர்னு ஏன் நம்ம கார் ஓட்டி முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு என் பையன்கிட்ட கேட்டேன். பையன்கிட்ட கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு பைக் ஓட தெரியுமில்லப்பா, அதே கான்செப்ட் தான் கார் ஓட்டுறது அப்படின்னு சொல்லி சொன்னால். அப்படி பைக்கு ஓட்டுறப்ப எப்படி கீரு கிளச்சு இடது கையில் இருக்குது, அதுக்கு பதிலாக இதில் கிளச்சு இடது காலில் இருக்குது. எக்ஸிலேட்டர் நமக்கு வலது கையில் இருக்குது, அதுக்கு பதில் இது வலது காலுக்கு வருது. கீர் நம்ம அதில் காலில் போடுற கீரு, கிளச்சை பிடிச்சிட்டு கீர் போடுறோம். இதுலேயும் கிளச்சை பிடிச்சிட்டு கீர் கையில் போடுறோம். அதில் காலில் செய்கிற வேண்டி கையில் செய்கிறோம், கையில் செய்ய வேண்டி காலில் செய்கிறோம். முயற்சி பண்ணி பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன. அப்படி அது எப்படின்றது நீங்கள் ப்ராக்டிக்கலாக காமிச்சிருங்க எல்லாத்துக்கும். இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் கிளச்சு சொன்னீங்க இல்லையா, நான் சொல்லி கொடுத்தது அதை சொல்லிடுங்க எப்படின்னு. இது கிளச்சு. பைக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இடது கையில் கிளச்சு பிடிப்போம், காரில் இடது காலில் கிளச்சை பிடிக்கிறோம். அதே மாதிரி ஆக்சிலேட்டர் கியர் பார்த்தீங்கன்னா இடது காலில் நம்ம பைக்கில் கியர் போடுவோம், காரில் இடது கையை வச்சு நம்ம கியர் போடுறோம். ஓகேங்களா? இது லெஃப்ட் செக்ஷன் முடிஞ்சதா. அதே மாதிரி ரைட்டில் ரைட் சைடில் ஆக்சிலரேட்டர் கொடுப்போம், அது கையில். இது காலில் நம்ம ஆக்சிலரேட்டர் கொடுக்குறோம். அதே மாதிரி பிரேக்கும் ரைட் லெக்கில் பைக்கில் பிடிப்போம், கார்லேயும் ரைட் லெக்கை வச்சு தான் நம்ம பிரேக்கை அப்ளை பண்ணுறோம். இந்த கான்செப்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா காருக்கு உண்டான ஒரு பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அடுத்ததாக அவர் எப்படி பழகினாரு அப்படின்றத நம்ம கேட்போம். சரி, எதற்கு ஒரு முயற்சி பண்ணலாம். திடீர்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அவன் 4 வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கிறான். இருந்தாலும் எனக்கு ஒரு ஐடியா இல்லை. திடீர்னு சரி ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஒரு ஓப்பன் கிரவுண்ட், பெரிய கிரவுண்டில் ஃபஸ்ட்டு செகண்ட் கியர்லேயே ஒரு அரை மணி நேரம் மூவ் பண்ணி பழகினேன். சரி, நான் ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுச்சு. சரி நம்மளும் ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் அந்த 2 நாள் அந்த பெரிய கிரவுண்டில் ரவுண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் நேரடியாகவே இங்கே பைபாஸ் ரோட்டுக்கு வந்துட்டோம். அதாவது கிரவுண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத, தடைகள் இல்லாத ஒரு பெரிய கிரவுண்டு. அதனால் நம்ம ஸ்டேரிங் எங்கிட்டு போனாலும் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய கிரவுண்டில் தான் டேரெக்டாக செகண்ட் கியர் போட்டு நம்ம மூவ் பண்ணி கொடுத்து நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோலுக்காக அதை பழக்கி விட்டேன். ஸ்டேரிங் கண்ட்ரோல் நல்லா வந்துருச்சு. இப்போ ஒரு வாரமாக பைபாஸ் ரோட்டில் ஒரு 10-30 கிலோமீட்டர் டெய்லி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நம்ம எப்படி மூவ் பண்ணோம் அப்படிங்கிறது காட்டுறேன் என்னுடைய பழக்கத்தை வச்சு. அதை நீங்கள் பார்த்துக்கலாம், பிகினர்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி காரில் ஏறினோன்னே என்னென்னலாம் ஃபஸ்ட்டு பண்ணணும், பேசிக் திங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் நீங்களே சொல்லிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஏறினோடனே, காரில் ஏறினோடனே சீட் பெல்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு போடணும். ஓகே, முதல் விஷயம் சீட் பெல்ட் போடணும். ரெண்டாவது பிரேக்கையும் கிளச்சையும் மிதிச்சுக்கணும். ஓகே, மூணாவது ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணணும். ஓகே, நாலாவது காரை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அஞ்சாவது கிளச்சை நல்லா அமைக்கி பிடிச்சிக்கிட்டு கிளச் ஃபுல்லாக பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கியர் போடணும். ஃபர்ஸ்ட் கியர் லெஃப்டில் தள்ளி முன்னாடி ஃபர்ஸ்ட் கியர் போட்டு லைட்டாக கிளச்சை விட்டோம்னா கார் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அவர் ஓட்டுறாரு, எப்படி ஓட்டுறாருன்றது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கார் மூவ் ஆனோடனே மறுபடியும் கிளச்சை அமுத்திக்கிட்டு அப்படியே செகண்ட் கியர் போட்டு லைட்டாக கிளச்சை விட்டுக்கிட்டே எக்ஸிலேட்டரை கொடுக்கணும்.
மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனோடனே கொஞ்சம் அதாவது வந்து ஸ்பீடு வந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடு போன உடனே என்ன பண்ணணும்னா தேர்ட் கியர் வந்து போடணும். அதுக்கு நல்லா கிளச்சை ஃபுல்லாக மிதிச்சுட்டு 3வது கியர் போட்டுக்கணும். 3வது கியர் போட்டுட்டு நீங்கள் நார்மலாக காலை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி ஆக்சிலரேட்டர் கொடுக்கணும். இப்போ காரினுடைய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் தொட்டுருச்சு. அடுத்து வந்து 4வது கியர் போடணும். அதுக்கும் கிளச்சை ஃபுல்லாக மிதிச்சுக்கிட்டு 4வது கியர், அதுக்கப்புறம் காலை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்சிலரேட்டர் கொடுக்கணும். கியர் போடுறது அப்படியே போடுங்க. இப்போ வந்து காரினுடைய ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட 60க்கு பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5வது கியர் போட போகிறோம். கிளச்சை ஃபுல்லாக மிதிச்சுக்கணும். எப்போவுமே ஒவ்வொரு கியர் போடும் பொழுதும் கிளச்சை ஃபுல்லாக மிதிச்சுக்கிட்டு 5வது கியர் போடணும். எல்லா கியர்ஸ் வந்து அப்படி தான் போடணும். இப்போ பாருங்க, ஜஸ்ட் ஒரு 1 வீக் தான் ஓட்டுறாரு. டெய்லியும் ஒரு 30 கிலோமீட்டர் வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ வந்து ஓரளவுக்கு நல்லாவே பழகிட்டாருன்னு சொல்லலாம். இப்போ டாப் கியர் வந்து போட்டு அவர் ஓட்டிகிட்டு இருக்காரு. அதாவது வந்து கார் ஓட்டணும் அப்படிங்கிற வந்து ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு தன்னம்பிக்கையும் நம்மளால் ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் வந்து களத்தில் இறங்கணும். அப்படி இறங்குனீங்க அப்படின்னா இவரை மாதிரி வெறும் 1 வீக்கில் வந்து நீங்களும் வந்து கார் ஓட்டி பழகிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஓட்டுறாரு பாருங்கள். இப்போ வந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஸ்டேரிங் கண்ட்ரோல் நல்லா வந்துடுச்சு. நான் வந்து கோ டிரைவர் சீட்டில் ஒரு சப்போர்ட்டுக்காக உட்காந்துருக்கேன். சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் வரும்பொழுது அவருக்கு வந்து கிளியர் பண்ணி அப்படியே இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொல்லி கொடுக்கறதுக்காக நான் லெஃப்ட் சைடில் வந்து உட்காந்துருக்கேன். அவரே தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. இது மாதிரி உங்களாலையும் கண்டிப்பாக ஓட்ட முடியும். நீங்களும் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து முயற்சி பண்ணுங்கள். பேசிக் வந்து உங்களுக்கு சுத்தமாகவே எனக்கு முடியல, கரெக்டாக வரமாட்டேங்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா டிரைவிங் ஸ்கூல் போயிருங்க. டிரைவிங் ஸ்கூலில் வந்து எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் கார் ஓட்ட சொல்லி கொடுத்து லைசன்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு 5500 ரூபாய் வாங்குறாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் கண்டிப்பாக வந்து ரேட் வந்து மாறும். அதை வந்து நீங்கள் விசாரிச்சுட்டு எத்தனை கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்க, எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் ஓட்ட போகிறீங்க டெய்லி அப்படிங்கிற விஷயத்த வந்து கேட்டுட்டு டிரைவிங் கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் பேசிக்ஸ் எல்லாம் பழகிக்கோங்க. நீங்கள் சொந்தமாக கார் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பழக வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஒரு தடவை ஓட்டிடுங்க. அப்போனா தான் வந்து உங்களுக்கு அந்த பழக்கம் வந்து சீக்கிரம் பழக முடியும், கார் ஓட்டி பழக முடியும். இது வந்து என்னால் முடிஞ்ச டிப்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இவர் வந்து எப்படி கார் ஓட்டுறாரு அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். பைக்கு, ஸ்கூட்டி, காரு, இது மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் பிளேசஸ் நம்ம போனாலும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியும் போட்டுட்ருக்கோம். ஸோ வந்து நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வந்து போட்டாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. ஆக்சுவலாக வந்து நேற்று தான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து நாங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கோம். இவருக்கு அந்த எல்எல்ஆர் காப்பி கூட உங்களுக்கு நான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். கார் டிரைவிங் உண்டான எல்எல்ஆர் அவர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஓட்டி பழகினதை வச்சு டைரெக்டாக டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு அங்கேயும் வந்து கார் ஓட்டி அவர் ஆர்டிஓ முன்னாடி அப்ரூவ், அதாவது பாஸ் பண்ணிவிட்டு லைசன்ஸ் வந்து வாங்கிடுவார். அதே மாதிரி நீங்களும் வந்து லைசன்ஸ் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள், ஆல் த பெஸ்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போனோம் அப்படின்னா நிறைய பெண்டுகளாக இருக்கும். அதாவது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துலையும் வந்து இவருக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். அதையும் வந்து பாருங்கள் இவர் எப்படி ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா ஒரு சிலர் வந்து பைபாஸ் தானே, ஸ்டியரிங் நேராக பிடிச்சா கார் பாட்டில் போயிட்டே இருக்கும் அப்படின்னு கூட நினைப்பீங்க. ரைட்டு, லெஃப்ட்டு, யூ டர்ன், இந்த மாதிரி எல்லா பக்கம் திரும்புகிற மாதிரியான ஒரு பிளேஸ் இருக்குது. அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த இடம் தான் நான் சொன்னேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு தெரியும் நிறைய ரோடு வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ரைட் அண்ட் லெஃப்ட்டு திருப்பின மாதிரி இருக்கும். இதுலேயும் வந்து ஒரு நல்லா ப்ராக்டிஸ் வந்து கொடுக்கணும் எப்போவுமே டிரைவ் பண்ணுறவங்களுக்கு. கியர் மாற்றிக்கங்க. 3 இங்கிட்டு போக வேண்டியதானே. இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சந்து மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டில் வந்து எப்படி போகிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஏன்னா நேரம் மட்டும் ஓட்டிகிட்டே இருக்க போகிறது இல்லை, நம்ம எல்லா இடத்துலையும் வந்து அவங்க பழகணும் இல்லையா. அதனால் வந்து இந்த மாதிரி இடத்துல என்ன கியர் போடணும் அப்படின்னா செகண்ட் கியர் போட்டுக்கணும். நல்லா கிளச்சை மிதித்து செகண்ட் கியரில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்சிலரேட்டர் அதிகமாக கொடுக்கலினாலுமே வண்டி வந்து ஸ்மூத்தாக ஓடிட்டே இருக்கும், பிரச்சனையே இல்லை.
ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் அங்கிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து திருப்புறதுக்கு வந்து பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பழகிறாங்க. ஏற்கனவே ஒரு கார் அங்கே வந்து ஓட்டி பழகிட்டு இருக்காங்க வேறு யாரோ. அதே மாதிரி நம்மளும் வந்து ஓட்டி பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டு நம்ம திருப்பி போகிறதுக்கு கரெக்டான ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. இந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாராபுரம் பழனி பைபாஸ் இருக்கு இல்லைங்களா, அதிலேருந்து அந்த ஒட்டஞ்சத்திரம் போகக்கூடிய வழியில் அந்த பைபாஸ் ரோட்டில் இந்த இடம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த சுற்று வட்டார பகுதியில் இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னால் முடிஞ்ச ஒரு போனஸ் டிப்ஸாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கரெக்டாக எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழனியிலேருந்து தாராபுரம் போகும்போது ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்று வரும், பைபாஸ் ரோடு பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜிலேருந்து ரைட் எடுத்து கொஞ்சம் தூரம் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த பிளேஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த கட்லேயும் வந்து இவர் எப்படி ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். கார் வந்து நம்ம வந்து பழகணும் அப்படின்ற ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்னால அவரே வந்து ஓட்டி சீக்கிரம் பழகிட்டார். அப்படியே லெஃப்ட் போங்க, ஃபுல்லாக ஓடிச்சுக்கோங்க. அப்படி ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ணி அது ரைட்டில் போய் அப்புறம் லெஃப்ட் போங்க. ரைட்டில் போய் லெஃப்ட். ஆமாம், ஏன்னா லெஃப்ட்டில் இடம் நிறையா இருக்குது, அப்படி போனால் கரெக்டாக இருக்காது. இதில் நீங்கள் திருப்பி பழகணும். லைட்டாக லெஃப்ட்டில் ஏறி அப்படியே ரைட் திருப்பணும். அப்படியே திருப்புங்க. இங்கேருந்து திருப்பினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே திருப்பிக்கிங்க, ஸ்டடி பண்ணிக்கிங்க. அங்கே போய் லெஃப்ட்டு திருப்பணும். இப்போ வந்து ஒரு கார் வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த லெஃப்ட்டில் வந்து கார் வந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து நம்ம யூ டர்ன் போடணும். அது மாதிரி போடுங்க. அப்படியே திருப்புங்க. லெஃப்ட்லேயே நம்ம எப்போவுமே போகிற பழக்கத்தை வந்து நம்ம வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல போய் மறுபடியும் நம்ம வந்து ஒரு யூ டர்ன் போட்டு வர போகிறோம். அங்கே இதில் இப்போ வந்து ஆப்போசிட்டில் கார் வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பழகும்போது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த செவுத்தை ஒட்டி நம்ம போய் யூ டர்ன் பண்ணக்கூடாது. யூ டர்ன் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ஒட்டி இங்கே வந்துடணும். இங்கேருந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டேரிங்கை ஒடிச்சு போனால் தான் அங்கே திருப்ப முடியும். ஸ்டேரிங் ஃபுல்லாக ஒடிங்க. ஸ்டேரிங் ஃபுல்லாக ஒடிச்சு அப்படியே லெஃப்டே ஏறி வந்துடணும். ரைட், வெரி குட். அவ்வளோதான். அப்படியே லெஃப்ட் ஒட்டியே போய்க்கணும். நம்ம வந்து பழகும்போது ஒரு அசம்ஷன் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து வண்டி வந்துகிட்டு இருக்கு, கார் வருது, லாரி வருதுன்ற மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஓட்டி பழகணும். அப்போ தான் வந்து நம்ம நல்லா சீக்கிரம் பழக முடியும். இடம் தான் சும்மா இருக்கே, நம்ம வாட்டில் பழகுவோம் அப்படின்ற மாதிரி பழகுனீங்கன்னா பழகிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். ஸோ வந்து எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வண்டி வருது அப்படிங்கிற ஒரு ஞாபகத்திலே பழகணுன்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே பழகிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பக்கத்தில் வந்து தடைகள்லாம் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி செவுரு, இந்த மாதிரி பேரிகார்டு எல்லாம் இருக்கிற மாதிரி இடத்துல நம்ம பழகணும் அப்படின்னா சீக்கிரமாக பழகிடலாம். அதுக்கு வந்து உங்கள் கூட ஒரு ஆளை வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நம்ம பழகணும். இப்போ வந்து இங்கேருந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாக தெரியக்கூடிய வழியில் நம்ம போக போகிறோம். கொஞ்சம் லெஃப்ட் வந்து ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணுங்கள். ரைட்டு, கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், வெரி குட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து நல்லா சூப்பராக ஓட்டிகிட்ருக்காரு. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ரைட்டு, லெஃப்ட்டு, அப்புறம் வந்து யூ டர்ன் பண்ணுறது, ரிவர்ஸ் எடுக்கிறது, இதெல்லாமே நான் வந்து இப்போ ஒவ்வொரு கிளாஸாக வந்து அப்படியே சொல்லி கொடுத்துட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. இதுபோல் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சைனிங் ஆஃப். என் பெயர் விஜய் பிரபாகர். இது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நன்றி, வணக்கம்.